அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழையால் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். தென் மாவட்டங்களில் மிருகமழையின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் தென்காசியிலும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடியிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும் சூழல்ல திருநெல்வேலி, தென்காசியில பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வும் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று கடந்த 24 மணி நேரத்துல திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல மிதமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை வானிலை ஆய்வு எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் கனமழை என்ற அளவுல இந்த மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு என்பது குமரிக்கடல் பகுதியில் நிலைத்திருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாவதற்கான ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அந்த சுழற்சியுடைய தாக்கத்தால் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த சுழற்சியுடைய தாக்கத்தால் அடுத்த 24 மணி நேரத்துல, அதாவது நாளை தினத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வங்கக்கடல்ல 26ஆம் தேதி ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழல்ல ஒரே நேரத்தில் வங்கக்கடல்ல 2 வகையான சுழற்சிகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோல் வானிலையில் ஒரு தீவிரமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு என்பது மாறுபட்டே கொண்டிருப்பதாகவும், தொடர்ந்து இந்த குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி என்பது 5 கிலோமீட்டர் மேல் உயரத்திற்கு இருப்பதால் அதனுடைய வலு தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் மீது பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தம் இன்றைய தினம் 11 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு என்பது பரவலாக ஓரிரு இடங்கள் இருக்கும் எனவும், இந்த 11 மாவட்டங்களில் மட்டும் கனமழை என்ற அளவில் நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் நவம்பர் மாதம் முழுவதுமே தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான ஒரு தீவிரத்தன்மை இல்லை. ஆனால் தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களின் மீது சற்று வலுவடைந்திருக்கிறது. இதனுடைய தாக்கத்தால் கடந்த 2 நாட்களாக பலத்த அளவுல மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் திருநெல்வேலி மாவட்டத்துல 4 இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு பதிவாகி அதிக கனமழை என்ற அளவுல மழை கிடைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திலும் நேற்று முன்தினம் நல்ல மழை பெய்திருந்தது. இதன் காரணமாக குலசேகரப்பட்டினம் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளில் மிதமழை என்ற அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து நேற்று தினமும் கூட பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால் பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்ட சூழல்ல திருநெல்வேலியிலும் தென்காசியிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் எடுத்திருந்தார். அதே போன்று தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான தென் மாவட்டங்கள்ல மழையினுடைய பாதிப்பினுடைய காரணமாக மற்ற மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல
பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்றைய தினம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பு அந்த மாவட்ட ஆட்சியரால் விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சூழலில் மழைக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் மழைக்கான வாய்ப்புகளை தீவிரப்படுத்தக்கூடிய காரணிகளாக 2 அமைந்திருக்கின்றன. வங்கக்கடல்ல 26ஆம் தேதி ஒரு புயல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குமரிக்கடல் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய இருக்கிறது. இந்த 2 காரணிகளும் வலுப்பெற்று இதில் எது நீடிக்கிறதோ அது தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் தொடர்ந்து கண்காணித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் 2 தினங்களுக்கு முன்பாக உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து நிலவுகிறது. அது இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் அதனுடைய தாக்கத்தால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து அது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலேயே நாளைய தினம் தொடர்ந்து மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் குமரிக்கடல் பகுதிகளில் நேற்றிலிருந்து நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நிலவுவதாகவும் அதனுடைய தாக்கத்தினால் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தினம் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் இருவேறு காரணிகள் மழைக்கான வாய்ப்புகளை தீவிரப்படுத்தக்கூடிய சூழலிலும் புயல் உருவாகக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருப்பதனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய தினத்திற்குள்ளாக ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதனாலும் அதே நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றுடைய மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் படிப்படியாக இந்த மாலைக்கு பிறகாக 80 கிலோமீட்டர் வேகத்திலும் தொடர்ந்து நாளை தினம் காலையிலிருந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்று பலத்த காற்றாக வீசக்கூடிய சூழலில் நாளை மாலை நேரத்துக்கு பிறகாக காற்று புயல் காற்று வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.